என் பேர் முத்துக்குமாரசாமிங்க. நான் 1975 மிலிட்ரியில் ஜாயின் பண்ணேங்க. 80 வரைக்கும் அங்கே மிலிட்ரியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிஎஸ்ஆர்பி எழுதி பேங்க்கில் சேர்ந்து 2019 ரிட்டையர் ஆனாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் பணம்லாம் வச்சு நான் இங்கே கொஞ்சம் எல்லாம் சரியில்லை நிலைமைன்ட்டு தனியாக வீடு வாங்கி கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு அங்கே போனாங்க. அங்கே போய் வீடு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது, சரி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் அவங்க ரெண்டாவது ரொம்ப இதாக பேசுனாங்க. இந்த மாதிரி இங்கே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு ரொம்ப பேசுனாங்க. அதையெல்லாம் நம்பி தெரியாமல் நான் அங்கே இது பண்ணிட்டேங்க. கடைசியில் பார்த்தா அங்கே வீடு போய் பார்த்தா அப்படியே ஒரு மலை அடித்தாலும் அடிச்சிடுதுங்க. அது கேட்டதுக்கு அப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீடெல்லாம் இங்கே கிடையாது, உங்களுக்கெல்லாம் தர முடியாது, நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதில் வந்து 20% பிடிச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் போய்க்கிங்க கிடையாது. சார் நான் போகிறேன்னு சொல்லவே இல்லை, நீங்கள் தான் என்ன போக சொல்கிறீங்க, நான் அட்வான்ஸு பூரா அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா இல்லை பரவாயில்லன்னா அப்படியெல்லாம் தர முடியாதுங்க, 20% பிடிச்சிட்டு தான் கொடுப்போன்ட்டு பிடிச்சிட்டு கொடுத்தாங்க. அது போக என் கூட அங்கே கூட இருந்தவங்கெல்லாம் நாங்கள் ஒரு 2-3 மாதம் அங்கே ரெண்ட்டுக்கு தான் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வீடு வாங்கியிருக்காங்க, எல்லாம் 70 லட்சம் 80 லட்சம் போட்டு வீடு வாங்கியிருக்காங்க. அங்கே யாருமே ஹாப்பி இல்லைன்னு அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் தெரிஞ்சுதுங்க. அங்கே பார்த்தா அவங்க சாப்பாடு சரியில்லைன்னு போய் கேட்டால் அப்படி தான் இருக்குது, சாப்பிட்றனா சாப்பிடுங்க இல்லைன்னு விட்டுருங்க அப்படின்றாங்க. அது 30+ அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்க, பட் இங்கே அம்யூனிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஈவன் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது, அதுக்குள்ள ஸ்ட்ரெச்சர் இல்லை, ஒரு பெட் பேன் கிடையாதுங்க, ஒரு யூரினல் கேன் கிடையாது. இந்த அளவுக்கெல்லாம் இருந்துட்டு இருக்குங்களே, எப்படி இது பண்ணலான்னு கேட்டா இதெல்லாம் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, விருப்பம் இருந்தால் அங்கே இருங்கலான்னு போயிருங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் இல்லைன்னு இல்லை, நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குற ஆள் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வெளியே போயிருங்க. அங்கே இப்போ ஒரு 15 ஃபேமிலி வாங்கியிருக்காங்க, அதில் ஒரு 7-8 ஃபேமிலி இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே, ஏன்னா எல்லாரும் ஏஜ்டு பீப்புள், யாரெல்லாம் வாய் திறந்து எதுவும் கேட்க மாட்டாங்களோ அவங்கள பார்த்து அவங்க அங்கே வீடு வைத்து அங்கே வச்சிருக்காங்க. யாரெல்லாம் வாய் கேட்கறதுலையே அவங்க மட்டும் அங்கே இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வீடு இருக்குது, ஒரு இடத்துல வீடு இருக்குது, வந்துட்டாங்க. இப்போ மெட்ராஸ்கார் ஒருத்தர் அங்கே மெட்ராஸில் வீடை விற்றுட்டு இங்கே வந்து வாங்கினாருங்க. இப்போ அவர் போக்கிடமே இல்லாமல் அங்கே வேறு வழி இல்லாமல் இருதலைக்குள்ளி எறும்ப மாறிட்டு அங்கே வீட்டில் தங்கியிருக்காருங்க. நான் கொடுத்தேங்க. அவங்க லோக்கல் எல்லாம் சரி கட்டிக்கிறாங்க, யாரும் ஒன்றும் பெருசாக விசாரிக்கிற மாதிரி தெரியலைங்க. அங்கே ஒவ்வொரு வீடு, அதாவது சிங்கிள் பிஹெச்கே வந்து 50 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குதுங்க, 2 பிஹெச்கே 1 கோடி வரைக்கும் வைக்கிறாங்க. பட் அந்த வீடுகள்லாம் அந்த அளவுக்கு அங்கே ஒர்த்தே கிடையாதுங்க. அதை கேட்டதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கெல்லாம் வீடை விற்கிறதெல்லாம் போயிருங்கன்ட்டாங்க. அங்கே கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஆனவங்க ஒரு பாதி பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தாங்க. ஈவன் ஒரு ஆர்டிஓ, அவர் கலெக்டர் ரேங்க்ல இருக்கவங்க கூட இருக்காருங்க, டாக்டர் இருக்காங்க, கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அதான் நான் போய் கேட்டேங்க. நான் கேட்டதுக்கு தான் இந்த மாதிரி சாப்பாடு சரியில்லைன்னு கொடுக்கறத சாப்பிட்டு போகணும், ரொம்ப பேசுறீங்கன்னா கையை கால் உடச்சி வெளியே தூக்கி வீசிடுவேன்றாங்க. ஒரு ஆளை வந்து இந்த மாதிரி ஒரு 10 பேர் சுற்றி நிற்கிறாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே. அதனால நான் வந்து எப்படி அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்? அதுதான் வந்து இப்போ இன்னைக்கு கலெக்டரேட் மனு கொடுத்துருக்காங்க. கலெக்டரை பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க.